அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே இன்னைக்கு இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டீஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்க எல்லாம் நல்லவங்க, கர்மவீரர் காமராஜர் கேபினெட்ல சர்வ் பண்ணவங்க. ஒரு ஊழல் கேபினெட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்க இருக்கு? அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல. எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு, ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால இவர் சொல்வதெல்லாம் நாம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மாக்ல இருக்கணும். 2வது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அண்ணா ஒரு நிமிஷங்க, இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கூட நீங்க வாங்க, எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க. சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும். இது வந்து 2023ல போடப்பட்டதா, 24ல போடப்பட்டதா, 25ல போடப்பட்டதான் முக்கியம் இல்லை. இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேக்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 3 கேட்டகரி FIR கம்பைன் பண்ணி ECIR போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை திறந்து FIR எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும். இல்ல ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும், அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருங்கண்ணா? அமைச்சர் செந்தில் அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க. ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல, அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணியிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும். டாஸ்மாக்ல இவ்வளவு புகார் வந்திருக்கு, இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளவு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல 40% மேல சரக்கு வைக்கிறீங்க. அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னே. 48% ஐயா வந்துடுறாங்க ஐயா. 48% டாஸ்மாக் வளர்ச்சிங்க. திமுக வந்த பிறகு 33,000 கோடியிலிருந்து 52,000 கோடி. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து 48% யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா? முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ள பயம். அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது. என்னோட யூகம் இது. முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருப்பி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்? எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்யறாரு? இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும்? அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு, சட்டத்தின்படி இடிக்கு பவர்ஸ் இருக்கு. இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம். they have law behind themselves. கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு. அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்ப அதே நான் டிவிஎஸ்சிக்கு சொல்லாமே. டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க. டிவிஎஸ்சி வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்க நாங்க சொல்லாமல்ல. அது பாயிண்ட் இல்லைண்ணே. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போங்க, அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க, ஜாமீனுக்கு போங்க. அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லட்டும். இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன விதத்தில் நியாயங்கண்ணா? அது அண்ணா எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கண்ணா. டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன். டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு.